இன்னைக்கு பக்ரீத்துக்கு என்னமா ஸ்வீட் பண்ணிருக்க? பாசுந்தி பண்ணிருக்கேன். இருடா எடுத்துட்டு வரேன். Hi friends and viewers, நான் உங்கள் சுஜி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான பாசுந்தி ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பக்ரீத் ஸ்பெஷல் சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி 1.5 கிலோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அதை மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பாசுந்தி பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் பால் பார்த்திங்கன்னா பசும்பால் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா பசும்பால் அல்லது எரும்பால் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாக்கெட் பால் தான் கிடைக்கும்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிக்கோங்க. அது நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போது பாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்லோ பண்ணிடணும். பாலில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பாட்டம் வந்து திக்கான பாட்டமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க கடாய் பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து ரொம்ப கனமாக இருக்குது. அதனால் வந்து அது அடி பிடிக்காது. பால் வந்து ஃபஸ்ட்டு கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பாலாடை இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டே சைட்ஸ்லாம் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஃபுல்லாக இருந்த பால் வந்து குறைஞ்சி அப்படியே பாதியாக வந்திருக்கு. இது வந்து 1 hour கழித்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடியிலையும் ஒரு தடவை வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சப்போஸ் அடி பிடிச்சிருச்சுன்னா அது அப்படியே வேஸ்ட்டாக போய்டும். நம்ம தூக்கி கொட்டிட வேண்டியதான். அதனால் இது செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டாலே உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அடிபாகம் கனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் இந்த அடியும் பிடிக்கல, நல்லா சூப்பராக வந்தது. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஃப்ரான் சேர்க்குறதுனால கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 hours ஆச்சு. அப்படியே பால் ஃபுல்லாக இருந்தது, சுண்டி அப்படியே 1/4 பாகம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் குறைச்சியும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காயை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து பாசுந்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் 6 முந்திரி, 6 பாதாம், 6 பிஸ்தா இதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதியை வந்து நான் இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கார்னிஷிங்க்கு நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் மட்டும் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்ச பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குல்ஃபி ஐஸ் சாப்பிட்றது போலயே ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். நம்ம ஸ்டவ்வில் பால் மட்டும் தான் வைக்கணும். வச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டா போதும், உங்களுக்கு பாசுந்தி ரெடி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான பாசுந்தி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.